பவர்ஃபுல் துவான்னு சொல்றோம் இல்லையா? ஆக்சுவலி பவர்ஃபுல் துவான்னா அதை நம்ம எப்படி டிஸ்கிரைப் பண்றோம்? ஜஸ்ட் ரீட் பண்றதுனால, ஒரு வாய் வார்த்தையா ரீட் பண்றதுனால, இதுக்குன்னா இந்த துவா, இந்த ஒரு கஷ்டம்னா இந்த ஒரு துவா அப்படின்னு சொல்லிட்டு வாய் வார்த்தையா ரீட் பண்றதுனால மட்டும் அது பவர்ஃபுல் துவா ஆகுதா? இல்ல நம்ம இன்டென்ஷனை பொறுத்து ஆகுதா நம்ம கேட்டோம்னா, ஷியோர்லி இன்டென்ஷனை பொறுத்து தான் அது பவர்ஃபுல் துவாயா, அது அல்லாஹ் சீக்கிரம் ஏற்றுக்கொள்றானா அந்த விஷயம் அப்படிங்கிறது முடிவாகுது. அதாவது நபிமார்கள் கேட்ட துவாயை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னாலும் ஆக்சுவலி அவங்க சிச்சுவேஷன் நம்ம பார்க்கணும். அவங்க கேட்ட பியூரான இன்டென்ஷனோடு அவங்க அல்லாஹ் இடத்துல அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கேட்டதுனால தான் அந்த துவா அங்கே பவர்ஃபுல் ஆகுது. கரெக்டா? ஸோ நம்மளும் இனி துவா கேட்கும்போது ஜஸ்ட் வந்துட்டு இது பவர்ஃபுல் துவா, ஸோ இதை கேட்டால் எல்லாம் நடந்துரும்னு இல்லாமல் நம்ம இன்டென்ஷனை பொறுத்து அல்லாஹ்வின் இடத்துல அதை நம்ம எவ்வளோத்துக்கு நாடுறோம், எவ்வளோத்துக்கு அது நமக்கு தேவையா இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் அது பவர்ஃபுல் துவாயா இல்லையா அப்படிங்கிறது முடிவாகுது. ஸோ இன்ஷா